எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்ஜியன் விஜய் நிவேதா. புதுச்சேரியில அரசியல் பொறுத்த வரைக்கும் பரபரப்பான ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏப்ரல் 9 சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. அந்த வகையில மிகவும் முக்கியமான ஒரு தொகுதி புதுச்சேரியில மங்களம் தொகுதி. அந்த தொகுதியில திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடக்கூடிய ஸ்டார் கேண்டிடேட் திரு எஸ் ரங்கன் அவர்கள் கிட்ட பேசி மங்களம் தொகுதியை பத்தியும் அவரை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வருகின்ற 2026 தேர்தலுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் ஒரு மாதம் 3 மாதமாகவே ரெடியா தான் இருக்கேன். நான் ஓகே சார். சட்டமன்ற தேர்தலுக்கு அதை எதிர்பார்த்து நான் காத்து கொண்டிருக்கேன். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? மங்களம் தொகுதி பொறுத்த வரைக்கும் இப்போ எஸ் ரங்கன் சார் தான் ஒரு ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த வகையில நீங்க உங்க ஊர் மக்களுக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னுடைய மக்கள் நான் கூட இருந்து அவங்க கூட பழகினவன். நான் என்னுடைய சிறு வயதுல இருந்து நான் அந்த கிராமத்துல வளர்ந்தேன். அதனால என்னுடைய மக்களுடைய தேவைகள் என்ன, மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க, இவ்வளவு காலமா மக்கள் எப்படி வெளியே வர முடியாம இருந்தாங்க, இதெல்லாம் பண்ணும்போது முதல்ல நான் ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பார்த்து என் மனசுல ஒரு ஆசை வந்தது. அது என் குடும்பத்தாரெல்லாம் எனக்கு உதவி பண்ணாங்க. அந்த ஆசையில நான் எனது தகப்பனார் பேர்ல வாழ்ந்தவர். அவர் புதுவை மாநிலத்துல எல்லாருக்கும் அறிமுகமானவர். அவருடைய பெயர்ல சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை என்று ஒன்று ஆரம்பித்து கடந்த 2 வருடங்களாக அதை நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். அதுல போகும்போது மக்கள்கிட்ட என்னென்ன உதவிகள் செய்யணும் போகும்போது எனக்கு மீண்டும் ரொம்ப ஒரு ஆசை விட்டது. மக்களுக்கு இது இல்லாம நம்ம ஒரு அரசியல் வந்தோம்னா நம்ம அரசாங்கத்தினுடைய உதவிகள்லாம் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்கலாம். இந்த திமுகவில் டாக்டர் ஐயா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது நான் சீட்டுக்கு நான் கட்டி நிக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். அன்னையுடைய சூழ்நிலை என்னை விட சீனியர்லாம் இருந்தாங்க. வேணுகோபால் என்றவர் அவரை இது பண்ணாங்க. அன்னைக்கு நாங்க உண்மையா அவருக்கு உழைத்து அவர் நாங்க எம்எல்ஏ ஆக்கி டாக்டர் ஐயா கலைஞர் அவருக்கு நம்ம வில்லியனூர் தொகுதியை நான் ஒப்படைத்தேன். அதனால எனக்கு அரசியல்ல ஒரு ஆர்வம் சிறு வயதுல இருந்தே எனக்கு இருக்கு. உங்களுக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் எப்படி ஐயா? அதுதான் நான் முதலே கூறின மாதிரி, நான் படித்து கொண்டு இருக்கும் போதே கண்டமூலம் வள்ளலார் அரசின் பள்ளியில் படித்து கொண்டு இருக்கும் போதே நான் திராவிட மாடலால் அன்று இருந்த தலைவர்களால் டாக்டர் அண்ணாதுரை அவர்களால் மற்றும் உள்ள பெரியவர்களால் அவருடைய கருத்துக்களால் நான் இழுக்கப்பட்டேன். எங்களுடைய குடும்பம் காங்கிரஸ் குடும்பம் இருந்தாலும் நான் மட்டும் என்னுடைய குடும்பத்தில் ஒரு வித்தியாசமாக இந்த கொள்கைகளுக்காக படிக்கும் காலத்திலேயே இந்தி செய்வதிலிருந்து அது போன்ற ஒரு ஈடுபாடு எனக்கு சிறு வயதிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஈடுபாடு எனக்கு சிறு வயதிலிருந்தே உண்டு. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்ற பழமொழிக்கேற்ப வருகின்ற 2026 தேர்தல திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு ஜெயிக்கும் நீங்க நம்புறீங்க? புதுவை மாநிலத்தை பொறுத்தவரை நமது தளபதி ஐயா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அவர்களுடைய ஆட்சி தமிழகத்தில் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. அதுபோன்று புதுவையிலும் அவருடைய ஆட்சியும் அவருடைய திட்டங்களும் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்ற ஒரு வெறியுடன் புதுவையில் உள்ள அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினரும் நினைக்கிறாங்க. அடுத்தது தேர்தலில் வேட்பாளராக நிற்பவர்களும் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்று அனைவருமே உழைக்கிறாங்க. நானும் நிச்சயமாக தேர்தலில் ஒரு வெற்றியை பறிப்போம் என்று என்னுடைய மக்களுடைய ஆதரவு, என்னுடைய தொகுதி மக்கள் ஆதரவு எனக்கு முழுமையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையில் தான் நான் வந்தேன். ஓகே சார். இப்போ நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மு.க. ஸ்டாலின் சார், சிஎம் சார் நிறைய மக்களுக்காக செஞ்சிருக்காங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு திட்டம்னா என்ன திட்டம் சார்? எனக்கு ஐயா அவருடைய திட்டத்துல முக்கியமா பெண்களுக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்கள் வளர்ச்சி அடையணும், அந்த ஒரு எண்ணம் எனக்கு அவருக்கு உண்டாயி இன்னைக்கு தமிழகத்துல பெண்களுக்காக அனைத்து உதவிகளும் பண்றாரு. அடுத்தது மாணவர்கள் கல்வியில் நல்லா படிக்கணுன்றதால மாணவர்களுக்கு நிறைய உதவிகள் செய்து வராரு. அது போன்று ஒவ்வொரு கிராமத்திலையும் நல்ல நலிந்த பிரிவினர் உள்ளவர்களை மேம்படுத்த வேண்டும் என்ற அவருடைய கொள்கையும் எனக்கு ரொம்ப பிடிக்குது அவர்கிட்ட. அடுத்தது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு எந்த மத கொள்கைகள் இல்லாம அனைவரும் ஒன்னா இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. அது மாதிரி ஒரு புதுவையிலும் உருவாகணும் தான் என்னுடைய ஆசை. ஓகேங்க ஐயா. இப்போ வருகின்ற 2026 தேர்தலுக்காக மக்களுக்கு சில வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்திருப்பீங்க இல்லைங்களா? மங்களம் தொகுதி மக்களுக்காகவே சில வாக்குறுதிகள் கொடுத்திருப்பீங்க. அது என்ன மாதிரியான வாக்குறுதிகள்? அதை நீங்க செயல்படுத்துறதுக்கு எந்த அளவுக்கு தயாரா இருக்கீங்க? நான் தற்சமயம் வாக்குறுதிகள் எதையும் நான் மக்களிடம் கொடுக்கவில்லை. ஏன்னா தற்பொழுது நம்ம வாக்குறுதிகள் கொடுத்தாவே நம்மையும் ஒரு அரசியல்வாதி ஆக்கி விடுவார். மக்களுடைய தேவைகள் என்ன, அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாங்க, அதுதான் நான் மக்களிடம் அந்த 2 வருடங்களாக அறக்கட்டளை மூலமாக அவர்களிடம் நான் தெரிந்து கொண்டது. மக்களிடம் வாக்குறுதிகளை
வாரி யாருக்கும் நான் வழங்கவில்லை. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்றது நம்ம அவங்க கூட போகும்போது தான் தெரியுது. நாம வந்து வீட்லயே உட்காந்துக்கின்னு ஏசியில உட்காந்துருந்தா அவங்களுடைய குறைகள் நம்மளுக்கு தெரியாது. நம்ம மக்களோட மக்களா இது வரைக்கும் இப்ப நான் இந்த ஒரு வருடத்துல இருந்து இப்போ 4வது முறையாக வீடு வீடாக சென்று நான் மக்களை சந்திக்கிறேன். ஒரே மகளும் என்னுடைய தம்பி பிள்ளைகளும் என்னுடைய சுற்றத்தாரும் அனைவரும் வீடு வீடாக சென்று மக்களுடைய குறைகளை கேட்டு இது 4வது முறையாக சென்று இப்பொழுது வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறேன். சார், போன எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய திமுக ஒரு சின்ன ஒரு வாக்கு வித்தியாசத்துல வந்து தோத்துட்டாங்க. பட் இந்த டைம் அதிக ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பாங்க, அது உங்க மூலமா. நீங்க அப்போ ஜெயிச்ச உடனே எம்எல்ஏவா வந்த உடனே ஃபர்ஸ்ட் சைன் போடுறது எந்த விஷயத்துக்காக சார்? இப்போ என்னுடைய மனசுல வந்து நான் என்னுடைய மங்களம் தொகுதியை சுற்றி பார்க்கும்போது நான் வந்ததும் முதல்ல வந்து அந்த சாலை வசதிக்கு வந்து நம்மளுடைய முழு மூச்சா போராடி நான் வந்து வாங்கி கொடுப்பேன். அடுத்து வந்து மின்சார வசதி, தண்ணி வசதி, இது 3ம் முக்கியம். அதாவது நகரத்து பகுதியை பூரா ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு அழகழகா ஜொலிக்கிற மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா என் மங்களம் தொகுதியில சும்மா போய் நிழல்ல நிக்கிறதுக்கும் ஒரு இடத்துல கூட நிழல் கொடைன்ற அந்த பஸ் ஸ்டாப்ன்றது ஒண்ணு கூட கிடையாது. ஆனா இருந்ததையும் வந்து கண்ணகி ஸ்கூல்ன்றதை உடைச்சு எடுத்துட்டாங்க. இது யாரையும் நான் குறை சொன்னேன்னு சொல்லல. மக்கள் வந்து ஒவ்வொரு ஆரியபாளையத்து அனைத்து வயது மக்களுமே முதல்ல பஸ் நிறுத்தம் வேணும், எங்களுக்கு நிழல்ல பஸ் வர வரைக்கும் நிக்கணும். சில ஊர்ல பஸ் நிறுத்துற மாதிரி இல்லை போய்க்கினாரு, அது வேற விஷயம். இருந்தாலும் இதுக்கெல்லாம் முக்கியமான ஒரு முடிவெடுத்து அமைய போற திராவிட மாடல் ஆட்சியில நிச்சயமா நாங்க வந்து நல்ல முடிவெடுப்போம். முக்கியமாக ஒவ்வொருத்தவங்களும் வீடு கட்டுவதற்கு, கடன் பெறுவதற்கு அவர்களிடம் சரியான பத்திரங்கள், டாக்குமெண்ட் சரியா இல்லை. அது சில காரணங்களால மங்களம் தொகுதியில வந்து நீண்ட காலமாக இழுபறியாக சில கிராமங்களில் இருக்கிறது. அதை வந்து நிச்சயமாக நான் நிவர்த்தி செய்து அவர்களுக்கு அரசால் வழங்கக்கூடிய, குடிசை மாற்றத்தால் வழங்கக்கூடிய அந்த மானியங்களையும் அனைத்தையும் அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கணுன்றது என்னுடைய வந்து ஒரு வெறியான என்னுடைய கொள்கையா வச்சிருக்கேன். இப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா நீங்க வந்ததுக்கு அப்புறம் மங்களம் தொகுதியே வந்து ஒரு ஸ்மார்ட் சிட்டியா மாத்திருவீங்க போலயே. நிச்சயமாக மங்களம் தொகுதி மிகவும் மங்களகரமான தொகுதியாக நான் மாற்றுவேன். நான் என்பது நான் மட்டுமல்ல, அமைய போவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அமைய போகிறது. நிச்சயமாக அனைவரும் கூட்டணி ஆட்சியில் அனைவரும் ஒன்றுபட்டு மங்களம் தொகுதியை மிகவும் சிறப்பான தொகுதியாக மாற்றுவோம். ஓகே சார், நீங்க மங்களம் தொகுதியில வந்து போட்டியிடுறீங்க, அது உங்களுக்கு ஒரு சவாலா இருக்கா இல்ல ஒரு கடமையா இருக்கா? ஐயா, நான் சவால் என்றால் எதையெல்லாம் நான் சொல்லலாம் விரும்பல. நம்ம வந்து உள்ளூர் தொகுதியில் பிறந்து வளர்ந்து தொகுதி மக்களுடைய நல்லது கெட்டதுல பழகினவன். எனக்கு அதை வந்து சவாலாவே நான் எடுத்துக்கொள்ளவில்லை. என்னுடைய கடமை, என்னுடைய ஆசை, மக்கள் வந்து என்னுடைய தொகுதி மக்களை வளர்க்கணும், நல்லா இருக்கணும்ன்ற ஆசை. அதனால்தான் நான் தேர்தலில் நிற்கிற வேண்டி யாருக்கும் நான் சவாலாவோ யாருக்கும் நான் ஒரு நிற்க வேண்டும் என்று ஆசைப்படவில்லை. இருந்தாலும் மங்களம் தொகுதி என்னுடைய நான் வளர்ந்த கிராமம், பிறந்த கிராமம், நான் தற்பொழுதும் அங்கே இருக்கின்ற கிராமம். அந்த கிராம மக்கள் வந்து நல்ல வளர்ச்சி அடையணுன்றது என்னுடைய கடமையாகவும் ஆணித்தரமா அதுல நான் வந்து கரெக்டா இருப்பேன், உண்மையா இருக்கும். ஓகே சார், உங்க தொகுதியில பெண்கள் இளைஞர்களுக்கு குறிப்பா நீங்க என்ன மாதிரியான திட்டங்கள் கொடுக்கலான்னு இருக்கீங்க? பெண்களுக்கு என்று எடுத்துக்கொண்டால் நம்ம தளபதி ஐயா தமிழகத்தில் செய்யற மாதிரி இலவச பஸ் வசதிகள், அவர்களுக்கு அதாவது வீட்டில் இருந்தபடியே அவங்களுக்கு என்னென்ன தொழில் செய்ய முடியும் அந்த தொழில் அவங்களுக்கு இது பண்ணணும். இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு தான் அவர்களுக்கு முக்கியம். அவர்களுக்கு விளையாடுவதற்கு, உடற்பயிற்சி செய்வதற்கு மைதானங்கள் அதை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். இது 2 தான் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் நான் வந்ததும் செய்யணும்னு நினைக்கிறவர். ஓகே சார், இப்ப டிஎம்கேன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா எதிர்கட்சியுடைய விமர்சனங்கள் வந்து அதிகமா இருக்கு. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி விமர்சனங்கள்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அரசியல் தேர்தல் வந்தாவே தேர்தலில் போட்டியிடுறவங்க விமர்சனங்கள் வந்து நிச்சயமாக இருக்கும். அந்த விமர்சனங்களை வந்து நான் வந்து ஒரு துச்சமாகவோ இதுவாகவோ நான் மதிக்கிறதுக்கு இது பண்றது கிடையாது. ஏன்னா அவங்க சொல்ற விமர்சனங்கள்ல என்ன கருத்துகள் இருக்கு, நல்ல கருத்துக்கள் இருந்தா நம்மளை மாத்திக்கிறது தப்பு கிடையாது. அந்த விமர்சனங்களே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முன்னோடியா வழிகாட்டி அமைஞ்சிடும். அந்த அவங்களுடைய விமர்சனங்களை நான் ரொம்ப விரும்புறேன். அந்த விமர்சனங்கள் தான் ஒரு மனிதனை வந்து முன்னேற்றத்துக்கு உண்டாகும். அதனால அந்த விமர்சனங்களை நான் ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான வழிமுறைகளையும் மக்களுக்கு என்று சென்றடைய வேண்டிய திட்டங்களையும் நான் நிச்சயமாக செய்வேன். ஓகே சார், ஒரு முக்கியமான கொஸ்டின். உங்க தொகுதியில நீங்க முதலமைச்சரை எதிர்த்து போட்டிடுறீங்க, இந்த சவாலை நீங்க எப்படி பாக்குறீங்க? நம்ம புதுவை முதலமைச்சர் போது அவர் மீது எனக்கு மட்டற்ற மரியாதையும் மகிழ்ச்சியும் உள்ளது. ஆனால் என்னுடைய தொகுதி, என்னுடைய மக்கள் என்பது என்னுடைய கட்சி வந்து எனக்கு வந்து தேர்தல் வந்து எனக்கு சீட்டு கொடுத்து நீங்க வந்து நிக்கணும்னு சொல்லும் போது நான் வந்து எதிர் நிற்பவர்கள் யார், என் வேட்பாளர் அவர்
ஒரு வேட்பாளர், நான் ஒரு வேட்பாளர், அவ்வளவுதான். எனக்கு அவருக்கு உண்டான மரியாதை அவருக்கு உண்டு, எனக்கு உண்டான மரியாதை. அதனால அது நான் ஒரு சவாலாவோ அது ஒரு இதுவாகவோ நான் எந்த விதமான அதுல மாற்று கருத்தும் இல்லை. நான் என்னுடைய மக்கள், என்னுடைய திராவிட முன்னேற்ற கட்சியை சேர்ந்தவர்களும், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும், விடுதலை சிறுத்தை அத்தனை கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் என் மீது நம்பிக்கை வைத்து, தளபதி ஐயா அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிக்க தெளிவாக உள்ளார்கள். அந்த நம்பிக்கையின் மீது தான் நான் இருக்கிறேன். இது யாரையும் சவாலாகவோ எதுவாகவும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஓகே சார், நம்முடைய முதலமைச்சர் நேரடியா போட்டியிடக்கூடிய தொகுதியில நீங்களும் நிக்கிறீங்க. அங்க ஜெயிக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய யோசனைகள் இருக்கும்ல சார்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னுட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி கூட ஷேர் பண்ணிக்க முடியுமா? நான் தான் முதல் இப்ப கூறியது போல மக்கள் ரொம்ப ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்க. எங்க புதுவை மாநிலத்திலேயே ஒரு அதாவது என்ன பண்றது, இந்த தீவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ள ஒரு தொகுதி மங்களம் தொகுதி ஆயிடுச்சு. அது ஏன் ஆச்சுன்னு எனக்கும் தெரியல. இத்தனை வருடத்துல மங்களம் தொகுதி கையில இதுக்கே ஆளுங்கட்சியில தான் இப்ப அது இருந்துட்டு இருந்தது. ஆனா அது ஒரு கவனிப்பார் இல்லாம ஏன் போச்சு, இல்ல மக்கள் எழுச்சியோட போய் மோதி கேட்கலையா, இல்ல அது என்னன்றது எனக்கு புரியல. சென்ற முறை நம்ம சன்குமாரவேல் ஐயா அவர்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைந்தார். இன்று தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி நடைபெறுகிறது. அந்த ஆட்சியினுடைய செழிப்பை அருமையான ஒரு திட்டங்களை தளபதி ஐயா அவர்கள் செய்கிறார்கள். அதனுடைய மறு ஒளிபரப்பு தான் நம்ம புதுவை மாநிலம். அதை பார்த்து நிச்சயமாக மங்களம் தொகுதியில் புதுவையில் உள்ள அத்தனை வாக்காளர்களுமே திராவிட முன்னேற்ற கூட்டணிக்கு, இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பார்கள் என்பது எங்களுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. பொதுமக்கள் கிட்ட இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல், பயம் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்னன்னா, ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஊக்கத்தொகையா இருக்கட்டும், பென்ஷனா இருக்கட்டும், இது எல்லாமே ஒன்ஸ் ஆட்சி மாறுச்சுன்னா நிறுத்தப்படுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, அந்த மாதிரி ஒரு சந்தேகமே நிச்சயமா வர தேவையில்லமா, யாருக்கும் வர தேவையில்லை. ஆட்சி மாறும். ஆட்சி மாறிய பின் பெண்களுக்கு உண்டான திட்டங்களும், முதியோர்களுடைய திட்டங்களும், அரசாங்கத்தினுடைய ஒன்ஸ் இப்ப போய்கொண்டிருக்கிற திட்டங்களை யாரும் நினைத்தாலும் நிறுத்த முடியாது. ஏன் நமது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தவுடன் அந்த திட்டங்களை விரிவுபடுத்துவோமே தவிர திட்டங்களில் எந்த குறைபாடும் யார் நினைத்தாலும் செய்ய முடியாது. சேஞ்சஸ் என்றா எப்படி இருக்கும்னு நினைச்சிடாதீங்க. உயர்த்தி கொடுக்கப்படும். அனைத்து திட்டங்களையும் திறமையாக செய்து கொடுக்கப்படும். எங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகத்தை போன்று புதுவையிலும் அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக கூட்டணி ஆட்சி நிறைவேற்றும். வெற்றியை கொண்டும் ஆடமாட்டேன், தோல்வியை கொண்டும் நிச்சயமாக தோழ மாட்டேன். சார், குறிப்பா நீங்க இந்த அரசியல் வாழ்க்கை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன சார்? காரணம் என்று பார்த்தால் 2 வருடங்களாக அறக்கட்டளை ஆரம்பித்து நான் மக்களிடம் செல்லும் பொழுது படும் அல்லல்கள், துன்பங்கள், ஒவ்வொரு கிராமத்திலும் கிராமம் தான் நிறைந்தது என்னுடைய மங்களம் தொகுதி. ஒன்றும் பெரிய டவுனோ ஒரு பெரிய நகரமாவோ அது போன்று எந்த இடம் கிடையாது. அவர்கள் படுகின்ற துன்பத்தை பார்க்கும்போது நாம் ஏன் அறக்கட்டளையிலே நம்ம அளவு செய்யறதை விட நம்ம அரசாங்கத்துல ஒரு பொறுப்புல தேர்தலில் ஆட்சி மாற்றம் நிச்சயமா ஏற்படுற ஒரு சூழ்நிலையில நம்ம இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய செய்யணும், அந்த ஒரு எண்ணம், ஒரு வெறியில தான் நான் இப்ப அரசியலுக்கு வந்தனே உண்டு. வேற எந்த கோட்பாடுமோ எனக்கு இது எந்த வித குறிக்கோளும் கிடையாது. ஒரே குறிக்கோள், மங்களம் தொகுதி மக்களையும் மங்களம் தொகுதியையும் அனைவரும் திரும்பி பார்க்கும்படி மங்களம் தொகுதியை மாற்றணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயமாக ஐயா தளபதி அவர்களுடைய ஆசை இது நிச்சயமாக நிறைவேறும். இல்லாமல் ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைத்து மக்களும் என்னை வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய வெற்றிக்காக, என்னுடைய வெற்றி அல்ல, மங்களத்தினுடைய வெற்றிக்காக அனைவரும் பாடுபடுகிறார்கள். அவர்களுக்கு நான் எப்படி நன்றி கூறுவதென்று எனக்கு இதுவே வரவில்லை. அந்த அளவு என் மேல் முழு நம்பிக்கையுடன் இருக்கிறார். ஓகே சார், அவ கண்டிப்பா வரப்போற 2026 தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி உதயசூரியன் மங்களம் தொகுதியில மங்களமா மின்னும் நீங்க நினைக்கிறீங்க? மங்களம் மட்டுமல்ல, புதுவையிலேயே உதயசூரியன் கூட்டணி ஆட்சி நிச்சயமாக மலரும் என்பதில் எனக்கும் மக்களுக்கும், எனக்கும் வாக்காள மக்களுக்கும் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் அனைவரும் ஆணித்தரமாக இருக்கிறார்கள். ஓகே சார், இவ்வளவு நேரம் மங்களம் தொகுதியை பத்தியும் மங்களம் தொகுதியுடைய மக்களை பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும். ரொம்ப தெளிவா எல்லா கொஸ்டினுக்கும் நீங்க பதில் அளிச்சீங்க. ரொம்ப நன்றி. நீங்க இந்த வரப்போற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. வெற்றி பெற்ற உடனே இப்ப நீங்க சொன்ன எல்லாத்தையுமே மக்களுக்காக கண்டிப்பா செய்யுங்க. நான் உங்கள் SS ரங்கன், மங்களம் தொகுதியின் திராவிட முன்னேற்ற கட்சியின் வேட்பாளராக நான் களம் இறங்கியுள்ளேன். எனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்கும்படி பெறுவாரியான வாக்குகள் அனுப்பி கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய எண் 3ஆம் எண். 3ஆம் எண்ணை
அழுத்தி எனக்கு வாக்களிக்கும்படி மக்களையும் வாக்காளர்களையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக எனக்கு வாக்களிப்பார்கள். அந்த நம்பிக்கையும் எனக்கு உள்ளது. அந்த நம்பிக்கையோடு நானும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.